Hi students, exercise 2.6 ல 10th sum. A brick staircase has a total of 30 steps. Okay, so மொத்தம் 30 steps இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி எத்தனை steps இருக்கு? மொத்தம் 30 steps இருக்கு. ஓகேவா? The bottom step requires 100 bricks. Okay, so bottom step வந்து எவ்வளவு கேக்குறேன்? 100 bricks ஆகுது அந்த steps வந்து கட்டி முடிக்கிறதுக்கு. Then each successive step requires 2 bricks less than the ப்ரீவியஸ் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் எவ்வளோ கேட்குதுன்னா ஒரு 2 லெஸ் பண்ணிக்கிறாங்க. 2 லெஸ்னா அப்போ 98, அதுக்கப்புறமானா 96, அதுக்கப்புறமானா 94. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஓகேவா, 2 குறைஞ்சிக்கிட்டே வருது. தென் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்குறாங்கன்னா ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு ஃபார் தி டாப் மோஸ்ட் ஸ்டெப். ஓகே, மேலே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப்புக்கு எத்தனை பிரிக்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றது கேட்குறாங்க. how many bricks are required to build the staircase. மொத்தமா எத்தனை bricks வந்து தேவைப்படுது, மொத்த bricks-ஐயும் என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா போடலாம். ஸோ திஸ் இஸ் 100 and then 98, 96 and so on போயிட்டே இருக்கு. it follows an AP. கரெக்டா? AP ஃபாலோ பண்ணுது வித் ஃபர்ஸ்ட் டைம் என்ன 100, then common difference சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வருது -2. 98 minus 100 என்ன -2. ஓகேவா? ஸோ how many bricks are required for the டாப் மோஸ்ட் ஸ்டெப். மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? 30 ஸ்டெப்ஸ் இருக்கு. நம்ம இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு எடுத்துட்டா இந்த டாப் மோஸ்ட் ஸ்டெப் தான் என்னது 30th ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணணும், 30 அப்படின்றத நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் ஃபார்முலா. நமக்கு 30th ஸ்டெப்ல எத்தனை பிரிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ T30 equal to A வந்து என்ன 100 plus 30 minus 1 into minus 2. So this is 100 plus 30 minus 1, 29 into minus 2. So this is 100 plus into minus 29 into 2, 58. Okay. So 100 minus 58 வந்து என்ன 42. ஸோ அப்போ 30வது ஸ்டெப்ல எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது? 42 பிரிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, ஸோ இதை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வச்சுக்கலாம். தென் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி பிரிக்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு பில்ட் த ஸ்டேர்கேஸ். மொத்தம் பிரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ அதாவது S30 அப்படின்றத கேட்குறாங்க. மொத்தம் 30 ஸ்டெப்ஸுக்கும் எத்தனை பிரிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னப்போ அதை ஆட் பண்ணணும் நம்ம. ஓகே, ஆட் பண்ணால் என்ன வரும் 30/2 multiplied by 2 into 100. ஓகே, ப்ளஸ் 30 minus 1 into minus 2. இதுதான் ஃபார்முலா. சரி, இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 15 டைம்ஸ் வருமா? ஃபார்முலா நான் இங்கே எழுதி வைக்கிறேன். Sn equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேவா? then this is 200 plus into minus வந்துடும். then 29 into 2 என்ன வரும் 58. இப்போ தானே மேலே போட்டோம். ஸோ அதனால நான் போய் டைரெக்டாக போட்டுட்டேன். ஓகேவா? So then this is 15 into subtract பண்ணா எவ்வளவு வருது 142 வருது. ஓகேவா? சப்ராக்ட் பண்ணா 142. இப்போ 142 15 மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 142 into 15, 10 பேலன்ஸ் 1, 20, 21 பேலன்ஸ் 2, then 5 plus 2 7. ஓகே, 1ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த நம்பர் அப்படி எழுத போறீங்க. அப்படி எழுதியாச்சு. ஸோ this is 0, then this is 3, 11. ஸோ 1 plus 1 2. ஸோ மொத்தம் 2130 ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. சாரி, 2130 பிரிக்ஸ் தேவைப்படுது. புரியுதா?